ராமநாதபுரம் அருகே கோவில் திருவிழாவில் பூக்குழி இறங்கிய பக்தர் தீயில் தவறி விழுந்ததில் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் அருகே குயவன்குடி பகுதியில் உள்ள சுப்பையா கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி நடைபெற்ற பூக்குழி திருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பூக்குழி இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். அப்போது தெற்கு காட்டூர் பகுதியைச் சேர்ந்த கேசவன் என்ற பக்தர் பூக்குழியில் இறங்கியபோது எதிர்பாராத விதமாக பூக்குழியில் தவறி விழுந்துள்ளார். இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். திருவனந்தபுரம் அருகே மணல் மூடி கிடக்கும் துறைமுகத்தால் மீன்பிடி தொழில் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிரோம். எப்படி பாஸ்வாலா பி தி பாஸ். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை அடுத்த செரியின் கீழ் பகுதியில் அமைந்துள்ளது முதலப்பொழி மீன்பிடி துறைமுகம். இதை தங்குதளமாக கொண்டு ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 6 மாதங்களாக துறைமுகத்தின் முகத்வாரத்தில் மணல் திட்டுகள் ஏற்பட்டு படகுகள் கடலுக்குள் சென்று வர முடியாத நிலை உள்ளது. இதனால் மீனவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது. எனவே துறைமுகத்தை மூடியிருக்கும் மணல் திட்டுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கெங்கவெள்ளி அருகே வட்டார போக்குவரத்து அலுவலர் வீட்டில் கொள்ளையில் ஈடுபட்ட சம்பவத்தில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் கெங்கவெள்ளி அருகே உள்ள மண்மலைக்காட்டு கொட்டாய் பகுதியைச் சேர்ந்தவர் ராம்குமார். வட்டார போக்குவரத்து அலுவலராக பணிபுரியும் இவரது வீட்டில் கடந்த 29ஆம் தேதி கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. இந்த விவகாரத்தில் ஏற்கனவே 7 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது திருப்பூர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார், ஷாருக்கான், கனகராஜ் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர்.